வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி வர போகிற கேம் தி ஜமாசிங்கோ எபிசோட் 2. அதாவது போன எபிசோட்லேயே நம்ம கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணி வச்சுருப்போம். எங்கே விட்டோம்னா கடைசியில் 7th லெவல் சம்திங்கில் நம்ம எங்கேயோ விட்டுட்டு போனோம். அது வரைக்கும் என்ன கதை நடந்துச்சுன்னா, ஒரு 2 பேஸை பார்க்குறோம். அந்த இதில் ஒருத்த ஆர்வ கோளாறு சர்றன்னு இறங்கி ஓடுறான். ஓடலை, உருள்றான். என்ன பண்ணுறானே தெரில. சம்பவம் அவனுக்கு காலும் இல்லை கையும் இல்லை. பார்க்க ஒரு உருண்டை மாதிரி தான் இருக்கான். நம்ம நூல் சுற்றி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கான். அவன் அப்படியே போகும்போது டைம் ட்ராவல் மிஷினில் ஏறுறான். டக்குன்னு பாஸ்டோ ஃப்யூச்சருக்கோ எங்கேயோ போயிட்டான். பிளாக் அண்ட் ஒயிட் வேர்ல்டு. அங்கேருந்து நான் நடக்கிறேன். இதுதான் கதையே. நடக்கிறேன்னா ஓடுறேன்னா தெரில. அப்படியே போகிறேன். அப்படியே போய் 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 எங்கே நிற்கிறேன்னா 7th லெவலில் நிறுத்திட்டேன். இந்த இந்த எபிசோடில் நம்ம 7th லெவல்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க கண்டினியூ. யா, அவனுக்கு பேர் கூட சொல்ல. அதுக்கப்புறம் என்ன கதை நடந்துச்சுன்னு தெரியல. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான். நாங்கள் இது வரைக்கும் போனோம், அவ்வளோதான். நாம் என்ன ப்ரோ பண்ணுறது? அவன் கதை தான். வந்துட்டான்ல நம்மால். இங்கே தான் ப்ளே பட்டன் இருக்குது. ஆமாம்மா. ஆல்சோ இதில் வந்து 2D பிளாட்ஃபார்ம் கேமாக இருந்தாலும் விஷுவல் தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரேஸ் வர்றது இருக்கட்டும், குதிக்கும் போது இந்த கீழே வர்றது, இதெல்லாம் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க பொக்கலிஸ். வாங்க லெட்ஸ் ட்ரை. நம்ம நியூ லெவலுக்கு போகிறோம். இட்ஸ் ஆஃப் பிகிங், நியூ பிகிங் இல்லை. இங்கே போனோமா? பார்த்தீங்களா? இங்கே தான் ஏதோ வச்சுருக்காங்க. என்னப்பா பண்ணோம்? எப்பா ஐயோ ஆடாடே. இங்கேருந்து குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எதோட சுவிட்சு தெரில. இந்த டோட்டல் ஏறுறா டே. அப்படியே போ, அப்படியே போ. அது எதுக்கு நீ தெரியது? அவன் நம்ம போகிற வழியில் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு இது இந்த குதிக்கிற இந்த மஷ்ரூமில் குதிக்க முடியும். ஆடாடே. ஆமாம் மாமே. வந்துட்டேண்ணா இறுக்கிட்டே வந்த மாமே. யா பார்த்து போடாடி, பார்த்து போ, பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா மெதுவா. ஏ போ. அது இங்கே சுத்தணுமா? வழிக்குதுடா. அங்கே நில்லு, அங்கே ஒட்டி நில்லு, நல்லா ஒட்டி நில்லு, இறுக்கமாக ஒட்டி நில்லு. எஸ், குதிச்சு பிளாக். இந்த இங்கே வழி இருக்கு. எப்படி தெரியுமா பார்த்தேன்? அங்கே தெரிஞ்சு இது என்னடா பொசிஷனில் நிற்கிது. இப்போ நான் அதை தள்ளி விட்டுட்டு வேற போகணுமா? எப்பா, நாங்கள் குதிச்சு தான் போவோம். யார் எங்களை கேட்பா? எவனும் கேட்கறக்கு இல்லை, புரியுதா? ஓ, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நம்ம மேலே போயிருக்கோமா? ப்ரோ 3 லைஃப் இருக்கு. டேய், நான் முன்னாடி போகவே இல்லைடா, தெரியாமல் தொடுறேன்டா. அப்பாடா வந்துட்டேன்டா சாமி. இப்படியே நாம் முன்பார்த்து சென்றால் கண் பார்த்து. டேய் டேய் டேய். 2 லைஃப் இருக்கே. நீ எப்படி? ஓ ஐசி, நம்ம பிரச்சனையில் மாட்டி. அப்பாடா செக் பாயிண்ட்ரா, பிடிச்சிட்டான்டா. பிடிச்சிட்டேன், நான் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். அப்பாடா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ், தேர் வி கோ. இது ஸ்வைப் பண்ணுறது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாலுமே செம்ம. கமான் ப்ரோ ஷேக் ப்ரோ. நாங்கள் நின்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் நெல். எஸ், தேர் வி ஸ்டார்ட். பார்த்து போடா. டே ப்ரோ, இவனுக்கெல்லாம் இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயினுக்கு இடையிலேயே மாட்டிக்கலாம் ப்ரோ. அந்த பல்லு மாதிரி இருக்குல்ல, அதுலேயே அவனுக்கு மாட்டி போயிடலாம். ஒரு ரவுண்டு வந்தால் மட்டுமே போதுமா இருந்துச்சு. அவ்வளோ குட்டியாக தான் மாமே இருக்கான். பார்த்தீங்களா? ஈஸி தான், ஆனால் அவனுக்கு தான் அது கஷ்டம். அவன் நிலைமையில இருந்தால் நமக்கு
ஓ இங்கே போய் எங்கே இங்கே குதிக்க முடியாது, ஏன்னா அங்கே பிளாட்ஃபார்மே இல்லை. அப்போ மேலே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே குதிக்க முடியுமா? மேபி எஸ், மேபி என்ன குதிக்கலாமே. அப்பா வண்டி கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்கப்பா. போடா. பாடா வந்துட்டான்டா. ஒருத்தன் அங்கங்கே அடிக்கடி நின்றான். ப்ரோ இங்கே தான் குழி ஏதாச்சும் வெட்டி வச்சுருக்க போகிறாங்க. தெரியுதா? இங்கே பெரிய குழி தான் வெட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? எனக்கே குழி வரிக்கலைங்களா? அங்கிரீடி உனக்கு பார்த்து போனோம் பொக்களே. அம்மா பயந்தே போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே வழி இருக்குது. எப்படி ஐக்கிய மூமெண்ட் ஆஃப் 5kg இதெல்லாம் அப்படியே நோட் எடுத்து. ஆமாம் நோட் எடுத்து. ஓ அங்கே இருக்குது செக் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணுறது இப்போ? செக் பாயிண்ட் பிடிக்கணும்னா மேலே ஏதாச்சும் வழி வச்சுருக்கீங்களா மாமே? வழி ஸ்டில் நோ. இங்கே வழி இல்லைன்னா இப்போ நான் இந்த சுவிட்சை எதுக்கு ஆன் பண்ணி விட்டேன்? பல கேள்விகள் மனசுக்குள் வருது. இங்கே எங்கேயுமே போக முடியாதே. பொக்கலே எங்கேயாச்சும் போகலாமா? டே ஆடா பாவி, இதரா அப்பா. பொக்கலே அவன் வரமாட்டான். தாதா சுவிட்ச் இங்கே இருக்கு. ஐ திங்க்கு நான் இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இது இருக்குல்ல, இது 3 இதையும் நான் எடுத்துகிட்டு போனேன். அங்கே போக முடியாதுன்னு சொல்லி ஒரு வழி இருந்துச்சுல, அதில் இதை ஃபில் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை ஃபில் பண்ண போகிறாங்க. ஃபில் பண்ணி அதில் ஏறி போகலாம்ல. எனக்கு நான் ஒரு புழு தானே. திங்க் எஸ், ரியலி ஆசம். நம்மளால் முடியாதுங்கிறதே இல்லை. பிகாஸ் ஐ எம் சின்ன பையன். இப்போ வேறு எங்கேயாச்சும் இது ஓப்பன் ஆகிருக்குமா? இல்லை, அவனே ஓப்பன் ஆகிருக்கான். முடிச்சிட்டேன் மக்களே, முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா? இந்த ரேஸ் பார்த்தீங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. லுக் அட் த ரேஸ் மாமே. நான் ஜிலுக்கு. இங்கே எங்கேயோ சுவிட்ச் இருக்கா? எங்கடா இருக்கு? டே என்னடா இது? டே பொக்கலை எங்கேயாச்சும் உங்கள் கண்ணுக்கு சுவிட்ச் தெரியுது? ஸ்விட்சு பொழக்கு. பார்த்தீங்களா எப்படி ஒட்டிக்கிட்டான்னு? என்னடா புரிஞ்சு. லுக் திங்கு எதுக்கு இந்த பொட்டியெல்லாம் இருக்குது இங்கே? கவனிச்சு யோசிச்சிங்களா? அந்த பொட்டியெல்லாம் நம்ம கீழே தள்ளிட்டு அங்கே ஏதாச்சும் வழி செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ காட் த ஆன்சர் பாய்ஸ். எப்படி இப்போ நாங்கள் இங்கே, எனக்கு தெரிஞ்சு இங்கே பொட்டி போடலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ப்ரோ? நான் டெவலப்பர் யோசிக்கிறதே டஃப் கொடுப்பேன் ப்ரோ. அந்த அளவுக்கு எனக்கு மூளை அதிகம் ப்ரோ. புரியுதா? மூளை எனக்கு அதிகம். அதாவது இங்கேருந்து போகணும். அதாவது இந்த பொட்டி கீழே தள்ளிவிடி. எதுக்கு வாடா? பிளாக் சீசா மாதிரி. அப்போ இங்கேருந்து வழி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருங்க. வேற செடியே ஒட்டி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்படி சுற்றி தான் வரணும். சுற்றி அப்பா இங்கே ஒரு பெரிய குழி. கீழே தான் போயணுமா? எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. பொக்கலை எங்கேயாச்சும் வழி இருக்கா? நத்திங். நம்ம போயே தான் ஆகணும். எஸ் ஐயோ, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கா? ஒரே ஒரு லைஃபாக இருக்கான்னு தான் கேட்குறக்குள்ள கொண்டுட்டானுங்க. ஷிட் ப்ரோ ஷிட். எங்கிருந்து வரும்னு தெரியலையே. அப்பா இங்கிருந்தாண்டாப்பா வரான். டே பயந்தே போயிட்டேன் மக்களே.
நம்ம குதிக்கும்போது இந்த இந்த கார்னர் சைடாகவே தான் குதிக்கணும். வாடா, கார்னர் சைடாகவே தான் குதிக்கணும். பிகாஸ் நம்ம ஃபாலின் ஆகும்போது கண்ணு தெரில. புரியுதா? இந்த சைடு வா. பார்த்தீங்களா, நம்ம பார்த்து தான் போயணும். ஓ வந்துட்டேன்டாடி. நான் எதிர்பார்த்தேன் செத்துருவேன்னு. ஸ்டில் நான் தப்பிச்சிட்டேன். தப்பிக்காத. தப்பிச்சிட்டேன். ஓ மை காட். தப்பிச்சிட்டான்டா டே. ப்ரோ இன்னைக்கு எனக்கு லக்கு ப்ரோ. எனக்கு லக்கு அதிகம் இன்னைக்கு. அடா ஷேட் மேன். இப்போ தான்டா லக்கி டேன்னுலாம் சொன்னேன். அப்பா வந்துட்டேன்டா. அம்மா எப்பா மூச்சு பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. டேய் நீ யாரடா தேடி போகிற தம்பி? நீ பாட்டுக்கு போகிற, சொல்லிட்டு போடா. யாரை தேடி போகிறேன்னாலே சொன்னால் நான் மன சமாதானமாக வச்சுருப்பேனே. மறுபடியும் இவனா ப்ரோ? ஹெல் நோ ப்ரோ, வேணாம் ப்ரோ. இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல மாமி. அப்பா தப்பிச்சிட்டான்டா ப்ரோ. இவனுக்கு எனக்கு ராசியே இல்லை ப்ரோ. அப்பா செக் பாயிண்ட் புடுற, அவனை பிடிச்சிட்டேன். வி மேட் இட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்பா வந்துட்டேன். பெருமூச்சு விடுறா அப்பா தம்பி. ப்ரோ இவன் எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ. என்ன இங்கே விசிபிளாக இருக்கிற இடத்துக்கு வாடா. புல்லு மறைக்குது ப்ரோ அவன் மூஞ்சி. இல்லைங்க, நான் ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போய் சொல்கிறேன். நான் மண்டை மூட்டுது தெரில. அவனா சொல்லுவான் போவோம். பார்த்தீங்களா ப்ரோ, இவன் யார் ப்ரோ? இவன் யார் வெத்த பையனே தெரில. இவன் எதுக்காக யாரை தேடி போகிறான் அதுவும் தெரியல. ஏண்டா? ஆட எனக்கே வா. நான் யார் தெரியுமா? ஆமாம் தப்பிச்சிட்டானா எனக்கு. அதான் கீழே சுவிட்சு ப்ரோ. கீழே சுவிட்ச் இருக்கு ப்ரோ. அப்போ நம்ம மேலே தான் போய் அங்கே போய் ஏதாச்சும் இருக்கா பார்த்துட்டு வரணும். சரி வாங்க போவோம். தாப்பா இங்கே இருக்குடா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் என்ன பண்ணணுன்னா இங்கே ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா இங்கே ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஷெட் மாதிரி ஷிட்டு. வாடா. ஹைட்டு பார்த்தாலே எனக்கு ப்ரோ பார்க்கத்தான் புள்ளேன். ஆனால் எல்லா வேலையும் பண்ணுறான் ப்ரோ. பார்த்தீங்களா இங்கே வந்துட்டானுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணு. ஆன். புரியுதா? இப்போ நான் கிணத்துக்குள்ளே போகணும். ரைட்? எஸ், கிணத்துக்குள்ளே நம்ம போகணும் கைஸ். ஓ இதுமா. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வரணும். அதாவது இங்கே இடிச்சிச்சுன்னு சொன்னான்ல, இதை பார்த்தீங்களா இந்த சிம்மினி நம்ம பார்த்துட்டு போனோம்ல. இவன் சிம்மினியே இல்லை. இவன் யாரு? இவன் பொட்டி. அவ்வளோதான்டா. வாடா ப்ரோ ஐ ரீட் த கேம் ப்ரோ. ரொம்ப நல்லாவே லேர்ன் பண்ணிட்டேன் இந்த கேம் பற்றி. இப்போ அவன் ஓப்பன் ஆகிருப்பானா? இப்போ நாம் எங்கே போகிறோம்? இப்போ எதுக்கு நம்ம இந்த சைடு வந்தோன்னா இங்கே ஒரு தடை இருக்கும். இப்போ காணோம். இப்போ அது எனக்கு அடாடே டக்குன்னு போடா. பயத்துலேயே வர்றான் மாமே. கச்சிடாதீங்களான்னு பார்த்தீங்களா? நம்ம இங்கே நிற்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ வேணாம் ப்ரோ. லாஸ்ட் மந்த் ப்ரோ. அப்பா வந்துட்டான்டா. இங்கே இருந்தான். அப்பாடா ஏறுறா அடி தம்பி. ஏறு. யா எங்கேயோ போகிறோம். ஆனால் எங்கே போகிறோன்னு தெரில. டேய் அங்கே தானே இருக்கு. டேய் வந்துட்டேன்டாப்பா. சேவ் பண்ணியாச்சு. நீங்களும் சேவ் பண்ணீங்களா? போய் சேவ் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. இந்த மாதிரி எல்லாம் வீடு நல்லா இருக்கு ப்ரோ. வெறும் என்ன ஃபென்ஸ் எல்லாம் வருது. வா சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபென்ஸில் வர அந்த லைட் எஃபெக்ட்டு டக்குன்னு இருட்டாயிடுச்சு பார்த்தீங்களா? ஷிட். டைமிங்கா அம்மா ரெடி. இங்கே தான் பக்கம் தானே. ஐயோ
யோ பக்கம் தான் இருக்கேன். யோ இரியா. நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க. புரியுதா ப்ரோ? ப்ரோ ஐ ஸ்டில் லவ் திஸ் ப்ரோ. லுக் சி சீயா. அதில் தட்டவும் கூடாதா? வேறு ஏதாச்சும் நான் பண்ணுமா ப்ரோ? இந்த வீட்டுக்குள்ள சுவிட்ச் இருந்தால் ஆஃப் பண்ணுங்க மாமே. என்னடா பண்ணோடி? இங்கே தான் போகணும்னு சொல்கிறான். ஓ புரிஞ்சு. இப்போ போகணும். பார்த்தீங்களா புரிஞ்சு அவங்களுக்கு? எனக்கு புரிஞ்சு. அதாவது அவன் கீழே வரான்ல, அங்கே 2 லைட் எரியுது, கவனிச்சிங்களா? நான் கவனித்தேன். 2 லைட் எரியும் போது போகக்கூடாது. போகணும். ஒரு லைட் எரியும் போது அங்கேயே நிற்கணும். அதாவது இதுதான் ஐக்கியூ மூமெண்ட் ஆஃப் ஐடிஜி. எஸ் தேர் வி ஸ்டார்ட். பார்த்தீங்களா ஸ்லோவாக வர்றான்? பார்த்தீங்களா? இங்கேயே நிற்போம். ஓ ஷிட் ப்ரோ, ஒரு இதுக்கு 2 லைஃப் எடுக்கிறானா அவன்? கீழேருந்து போகும்போதே போகணும்னு நினைக்கிறேன். எப்படி தாண்டிட்டேன்ல எனக்கு? ஷிட் மேன், நீயா மறுபடியும்? 1 2 இதில் நம்ம கீழேருந்தே ஓடணும். ஜஸ்ட் மிஸ் மேலே போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம்டா. வந்துட்டேன்டா. தேங்க்யூ நண்பா. போக்கலே இவங்க 2 வழி வச்சுருக்காங்க. கீழே வழியாகவும் நமக்கு வேணும்னா போகலாமா? இல்லை, கீழே வழியாக தான் போகணுன்னா ஏன் ப்ரோ? இப்போ நான் மேலே எங்கேயோ போகணும் ப்ரோ. எங்கடா போகணும்? எனக்கு தெரிஞ்சது இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கு ப்ரோ. அந்த ஓப்பனிங்கில் என்ன? இங்கே வண்டி நிறுத்துங்க, இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. there we go. டெவலப்பருக்கு தெரியும் ப்ரோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுவோன்னு. பார்த்தீங்களா? வண்டி விட்றா. ஐயோ ஏடா கூடாம மாட்டிக்கிட்டேன். சரி நில்லுங்க. வந்துட்டேன்டா. வாப்பா தம்பி, உன்னால் முடியும் ப்ரோ. என்னடா நம்ம விளையாடும் போது இந்த மாதிரி பக்கல்ல வரணுமா? வா கிரேட் ஓப்பனிங்டா தம்பி. சரி, இவனையும் தள்ளிட்டே கூட்டிகிட்டே போ. வேற என்ன பண்றது? புடிச்சான். மேன் ஷிட், ரீஸ்டார்ட் த கேம். செருப்பாலேயே அடிச்சிட்டான் அவன். எங்கிருந்து வருவோன்னு தெரியலையே ப்ரோ. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரோ. ஆனால் நம்ம படிச்சிட்டோம். நம்ம டக்குன்னு போவோம். we can do speeding. come on guys. நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம யாருன்னு காட்டி கொடுப்போம். 1 2 அண்ட் லாஸ்ட் ஒன்ல அப்படி ஃபுல் ஃபோர்ஸோட ஓடணும். அப்புறம் அங்கே போய் நமக்கு எதுக்கும் குதிச்சுக்கலாம். 1 come on 1 2 லாஸ்ட் ஒன். இப்போ நம்ம ஓடணும். பார்த்தீங்களா? நம்ம மேலே போகணும். நமக்கு கீழே வேணுனாலும் போகலாம். பட் நம்ம கீழே ஏன் போகலை என்றால், ஷிட் கொஞ்சம் வாடாடி. போனண்டா. ஸ்வைப் பண்ணி போகிறது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு போக்கலே. பார்த்தீங்களா? அங்கே எட்டுறதில்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இவனால் தான் நம்ம செத்தோம். இவனை நம்ம இங்கே தள்ளி வைப்போம். ஓகே, வந்துட்டனா? டெவலப்பர் நோஸ். பார்த்தீங்களா? நம்ம அங்கே எப்படியும் அவனை மூலையில் தள்ளுவோன்னு தெரியும். அதனால தான் ஒரு சின்ன கேப் விட்டுருக்காரு. டெவலப்பர் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். எப்படி ப்ரோ? இப்போ கீழே போகணுமா?
எதுக்கு நான் கீழே வந்தேன்? சம்திங் பிஷிங் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கடா. சரி போவோம். ஆடா பாவி, சும்மாவே நான் கீழே வந்திருப்பேனேடா. இல்லைங்க, ஆமாம் நான் ஸ்டாப்பில் அடிக்கிறான். ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்னடா அடே, பசில் பிளாட்ஃபார்ம்னு சொன்னீங்க, இவ்வளோ வாடா சொன்னீங்க. மொக்கலே சுத்துறதில்ல மாமி இவன். இல்லையே, நம்ம கீழே போயிட்டு எனக்கு தெரிஞ்சில்ல, நம்ம மறுபடியும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் a minute, I will check remote. Come on, 1 2 last one. Yes, அடச்சான்டா அடி. அங்கே இருக்கு பார்த்தீங்களா சுவிட்சு? வச்சுட்டேன். இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்குமா? 1 2 லாஸ்ட் ஒன். அப்பா ஜஸ்ட் மிஸ் மாமே. இப்போ சுற்றுறானா? இப்போ போகலாம் நமக்கு. பார்த்தீங்களா, எங்கெங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. பிரெயினுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் மாமே. அப்பாடா வந்துட்டேன்டா, ஃபினிஷரா. அப்பாடா மூச்சு வாங்கடா, பெரும் மூச்சு எடுத்துக்கோ தம்பி. எதுவும் இல்லை. எப்படிடா அவ்வளோ குதிப்பானா? குதிக்க மாட்டான்டா. ஓ சுத்தணுமா? நமக்கு தானே இந்த மாதிரிலாம் நடக்கும் பக்கு. ஐயோ வேற சைடு போயிட்டேனே. அம்மா போயிட்டடா ப்ரோ. இது ஃப்ளூக்கு தான் ப்ரோ, கன்ஃபார்ம் ஃப்ளூக்கு தான். எஸ், நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ் மாமே. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஹோலி ஷிட், புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு? போகக்கூடாது, டபுள் ஜம்பி பண்ணி மேலே தான் போகணும். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணால் எங்கேருந்து வரும்? அதை இங்கேருந்தா வரும். முன்னாடி இருந்தா ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி வச்சுருக்கான் லெவலை? அவன் ஒரு லைஃப்பை கம்மி பண்ணுறதுக்காகவே அவன் இப்படி வச்சுருக்கான். நைஸ்டா, நடக்கட்டும்டா. நம்ம பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம். நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷரில் தான் அவன் ஏங்குறானே. ஜஸ்ட் மிஸ் மாமே. கொஞ்சம் அந்த சைட் புஷ் பண்ணிக்கலாம். ரீசார்ட், ஒன் மோர் சான்ஸ். நான் என்ன பண்ணுறேன்? எப்படி ப்ரோ? நான் இல்லை, யார் தெரியுமா நான் அறிவுக்கே அறிவு ப்ரோ நான் அப்படின்லாம் சொல்லி செத்து போயிட்டேனே. எஸ், போடு மாமே, மியூசிக் போடு. என்ன கரி மியூசிக் வருது? அவரு இங்க வந்தாரு. அவரு பயங்கரமான ஆளாச்சே. அப்படியே ஹோல்டு பண்றா தம்பி. பாடா, ஹோல்டு பண்ணு. இப்போ நம்ம இது பிரச்சனை இல்லை. சரண் அப்படியே போயிடுறா. மேலே ஏதாச்சும் வச்சுட்டு போகிறாங்க ப்ரோ. இவன் சின்னதாக தானே இருந்தான், இவன் என்ன பெருசாயிட்டான்? இல்லை எனக்கு தான் தோணுதா? ஐயோ என்னென்னமோ தோணுது எனக்கு ப்ரோ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு ப்ரோ. நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அம்மா என்னடா விஷுவல் இப்படி இருக்கு ப்ரோ? இது சின்ன 2D பிளாட்ஃபார்ம் கேமாக இருந்தாலும் அப்படியே மனசை கவரிடுச்சு ப்ரோ. அதான் வராதுன்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, சரி வா. ஷிட், கொஞ்சம்டா. வந்துட்டேன்டா. குதிச்சிடுறா கைப்புள்ள.
அப்போ நான் வந்துட்டேண்ணா. அப்படியே பறந்துடு. லாலலா லாலலா லாலலா. இப்போவாச்சும் சொல்லி தொலையேண்டா. எங்கடா போகிற நீ? இல்லை மாமே, எங்கே போகிறான்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பக்கத்துல. எனக்கு சும்மா அப்படியே போயிட்டுருக்கான். அவன் பாட்டுக்கு எங்கேயோ போகிறான். செக் பாயிண்ட்ரா, புடுறா அவனை. செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். எஸ், லாஸ்ட் ரவுண்ட் போகலாமா? அதான் லாஸ்ட் சான்ஸ் பக்கலே. 2 சான்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் வி டூ. நடக்கிறது நடக்கட்டும், அப்படியே போவோம். லாஸ்ட் லெவல் கூட தான் நான் பார்த்தேன். ஏதோ பண்ணணுமேனு. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் விட்டுட்டேனா? போக முடியாதுடா டே. என்னடா பண்ணும்? மண்டை முட்டுதுடா டே. சிண்டுட்டு ப்ரோ போக முடியாது ப்ரோ, எனக்கே தெரியுமே. பாலை ஏதாச்சும் உடையுமா? இவ்வளோதான்டா, மண்டை முட்டுதுடாடி. பொக்காலே இங்கே தண்ணி தானே இருக்கு. நான் இது யோசிக்கவே இல்லையே. பார்த்தீங்களா, நம்ம யோசிக்காத இடத்துல தான் அவன் வைப்பான். அவன் கேட்பான், நான் டெவலப்பரா நீ டெவலப்பரா? நீங்கள் தான் நீங்கள் தான். இப்போ எதுக்கு நம்ம மேலே போகணும்? நோ நோ யூஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ நம்ம எதையோ பண்ணிட்டு வந்துட்டோம். ஆம் ரைட்? எஸ், நம்ம ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து வீலை வேறு காணோம். இல்லையே, எங்கேருந்து போக முடியாது. அப்போ என்னடா பண்ணும்? ஏய், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்டு. ஸ்ட்ரைட்டாக ஊர்றா. நம்ம போய் பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். சம்திங் பார்த்தீங்களா, சுவிட்சு. அப்போ என்ன ஆகும் தெரில. நானும் எங்கடா எங்கள் பிளாட்ஃபார்மே இல்லையே, எங்கே போய் சுவிட்ச் எடுக்க போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போவோம். மூவ் ஃபார்வர்ட். கீழே. சரி, இங்கே தான் வந்த. கல் எதுக்குடா? தள்ளு. இவ்வளோதானா? புரியுதா? கமோண்டா, இதெல்லாம் தப்புடா. இப்போ என்ன மாமே பண்ணும் ப்ரோ? கீழே போனோன்னு போட்டிருக்குது. அதாவது நம்ம இங்கே இல்லை, கீழே தான் போக மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா பண்ணுறது? கீழே சம்திங் என்னமோ போட்டிருக்குது. அவன் திரும்பி வருவானான்னு தெரியலையே. தெரியுது, இங்கே தான் நம்ம கீழே போகணுது. இங்கே தான். ஐயோ, நான் தொடர்றது தெரியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுறது ப்ரோ? ரீட்ரை கொடுக்க மாட்டிங்களா? ஐயோ, பயமாக வேறு இருக்கே. செத்துறேன்டா. லாஸ்ட் லைஃப் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த எபிசோடை இதோட நிறுத்துவோம். 3rd எபிசோடில் கேமை ஃபுல்லாக முடிக்கிறோம் மக்களே. ஓகே, அப்போ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை கைஸ்.